ஸ்ரீராமஸ்ரீரம் தத்வோத்திரம் தத்வாத கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனியம் ஸ்ரீராமஸ்ரீரம் குடும்பஜே. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியாந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புதி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சார்ந்தம் உதைத்த சரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவையில 30 பாசுரம். அதுல இந்த பாசுரம் எம்பெருமானை குறித்து பாடப்படவில்லை, வர்ண பகவானை குறித்து பாடப்படுகிறது. அதாவது அந்த கோகுலத்துல மழை பெய்யல, வறட்சி ஏற்பட்டது, புல் பூண்டுகள் கருக ஆரம்பிச்சிட்டது, பசுக்களுக்கெல்லாம் இறை கிடைக்கல, தானியங்கள் கிடைக்கல. இப்படி ஒரு பஞ்சமான சூழ்நிலை ஏற்பட்டது. எம்பெருமான் இருக்கும் போது பஞ்சமான சூழ்நிலை வர முடியாது. இது எம்பெருமான் ஏற்படுத்தின ஒரு பஞ்சமான சூழ்நிலை. உடனே அந்த கோபர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வறட்சியான காலத்தில் இந்த கன்னி பெண்கள்லாம் நோம்பிருந்து வேண்டினால் மழை பெய்யும். அதனால நம்முடைய ஆய்குலத்தில் உள்ள கோபிகாசிரியர்கள் நோன்பு இருக்கட்டும், இந்த நோன்புக்கு வேண்டிய ஒத்தாசையை ஸ்ரீ கிருஷ்ணன் செய்யட்டும் என்று நியமித்தார்கள். சரின்னு சொல்லி தொடங்குச்சு. முதல் பாசுரத்துல இந்த நோன்பு நாம் இருக்கிற பொழுது அனன்ய பிரயோஜனாக எம்பெருமான் உகப்புக்காக இந்த நோன்பை நான் கடைப்பிடித்தால் நாராயணன் நமக்கு அருள் பாலிப்பான். அப்படி சொல்லல, நாராயணனே நமக்கே அருள் பாலிப்பான். அனன்ய பிரயோஜனரான எம்பெருமானுக்கே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய நமக்கே அந்த நாராயண அருள்பாலிப்பான்னு முதல் பாட்டுல இந்த நோம்பினுடைய பொது பலன் சொல்லப்பட்டது. அதாவது பிரபன்னர்கள், நிஷ்காமினஸ்தர்கள், பயண விரும்பாமல் பக்தி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது. 2வது பாசுரத்துல இந்த நோன்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லிட்டாங்க. 3வது பாசுரத்துல இந்த நோன்பு இருப்பதனால நாடு எப்படி சுவிச்சமாகும், நீங்காத செல்வம் நிறைந்தவளர் எம்பாவான்னு சொல்லி இந்த நோன்புடைய தன்மையை தான் சொல்லிட்டு வராங்க. ஆனா நடந்தது என்னன்னா, இந்த நோன்பு இருந்தா மழை பெய்யணும். 3வது பாசுரம் முடிஞ்ச உடனே வர்ண பகவான் வந்து நிற்கான். வந்து அந்த கோபிகாசிரிகளை பார்த்து வணங்கி, தாயே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய நோன்பு பூர்த்தி ஆவதற்காக வேண்டி நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள், கட்டளையிடுங்கள், நான் செய்ய தயாராக இருக்கிறேன் சொல்லி வர்ண வலிய வாரம். ஆண்டாள் நாச்சியரோ கோபிகாசிரிகளோ வர்ணனை நினைக்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. இவர் நினைக்க மாட்டார்கள், கூப்பிட மாட்டார்கள். இவர்கள் நிலையெல்லாம் ஸ்ரீமன் நாராயண் நோக்கி இருக்கும், அல்லது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நோக்கி தான் இருக்கும். தங்களுக்கு ஒரு குறைன்னு சொன்னா அந்த குறையே கிருஷ்ண பரமாத்மா அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனு சர்மைக்கன் அவனுக்கு தெரியாதா, நம்ம சொல்லித்தான் அவனுக்கு தெரியணுமா, நம்ம சொல்லித்தான் அவன் செய்யணுமா, அவன் பொறுப்பு. நாம் அவனுடைய பாதார வந்தங்களை சரணமாக பற்றி விட்டோம். எவர் ஒருவர் என்னுடைய பாதார வந்தங்களை சரணமாக பற்றுகிறார்களோ இகத்தில் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வது என்னுடைய கடமை.
மறுமையில் அவர்கள் என்னோடு வாழ்வார்கள் என்று சரணாதி தர்மத்தினுடைய தன்மையை சொல்றார். அது மட்டும் இல்ல, ஸ்ரீராமர் சொல்ற பொழுது எவரொருவர் என்னை சரணடைகிறார்களோ அவர்கள் ஈகத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு சகல விதமான நன்மைகளை செய்கிறேன், அவர்களுக்கு வரக்கூடிய சகல விதமான தீமைகளையும் போக்குகிறேன். எந்த விதமான துன்பமும் படுவதற்கு என்னுடைய அடியார்களுக்கு ஒரு பாத்தியம் கிடையாது. நான் அவர்களுக்கு துன்பத்தையும் போக்குகிறேன், நன்மையும் கொடுக்கிறேன் சொல்லி ஸ்ரீராமர் வரலாறு சரமசுலத்தை சொல்றார். வராக சரமசுலகத்தில் என்னை சரணாதி பண்ணியவர்கள் கடைசி காலத்தில் நினைக்க வேண்டாம், நான் அவர்களை நினைத்து நான் பரமத்துக்கு அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இடமாக தெம்பாக இருக்கும் போதே ஸ்ரீமன் நாராயணா உம்முடைய தாமரை திருவிழிகளை சரணமாக பட்டுகிறேன் சொல்லி நாம் சரணடைந்து விட்டால், ஸ்ரீ கிருஷ்ணா உம்முடைய திருவடிகளை சரணமாக பட்டுகிறேன் சரணடைந்து விட்டால் அவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சிக்கிறான் என்பதுதான் கீதை போன்ற சகல சாஸ்திரங்கள் நமக்கு சொன்ன திருவார்த்தைகள். இப்போ இந்த பெண் பிள்ளைகள் எம்பெருமான்ட்டே ஒரு குறைய வேண்ட மாட்டாங்க, அப்படியே ஒரு கைங்கரியத்தை தவிர எதை வாங்க மாட்டாங்க. கைங்கரியம் என்பது எம்பெருமானுக்கு உகப்பானது. எம்பெருமானுக்கு உகப்பான கைங்கரியத்தை மட்டும்தான் எம்பெருமாட்ட வேண்டுவாங்க, மற்றதை வேண்ட மாட்டாங்க. ஆனா அங்க இருந்த ஆயிரகுலத்தில் இருந்த பெரியவர்கள்லாம் இந்த பெண் பிள்ளைய எதற்காக நோன்பு நோக்க வைத்தார்கள்? மழை பெய்யணுங்கிறதுக்காண்டி தான். ஆனா அந்த பெண் பிள்ளைகளுக்கு நினைப்பு கிருஷ்ணனை பார்ப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பு, கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு நல்லதொரு வாய்ப்பு, கிருஷ்ணனிடம் அவன் நோக்கிற கைங்கரியங்களை பிரார்த்தித்து பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புன்னு இந்த பெண்கள் மனசுக்குள்ள உத்தேசம். இப்போ இவங்க நோம்புன நோக்கவே தொடங்கல, ஆரம்பிக்கல. மலைக்கு அதிபதியான தேவதை வந்து நிக்கிறான், நான் என்ன செய்யணும்னு சொல்லி. இந்த இடத்துல நுட்பமா பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னா, இதே வர்ணபவான ராமாயணத்துல சேதுக்கரையில சமுத்திரத்தில் அணை கட்ட வேண்டும், இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிற பொழுது எப்படி சமுத்திரத்தில் அணை கட்டுவது என்று யோசிக்கிற பொழுது விபீஷண ஆழ்வான் சொன்னார், வர்ணபவான் நோக்கி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. ராமர் அப்பொழுது மனிதராக அவதரித்திருக்கிறார், அதனால பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த வர்ணபகவான் வருவான், அந்த வர்ணபகவானிடம் யோசனை கேட்டு கடலிலே நாம் அணையை கட்டுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ராமர் அதே மாதிரி சேதுக்கரையில தீர்த்தமாடி தர்ப்ப புல்ல விரிச்சு அது மேல படுத்திருக்கிறார். 3 நாள் நீர் அருந்தாமல் உணவு உட்கொள்ளாமல் நிர்ஜல உபவாசமாக 3 நாள் வர்ணனை வரவழைப்பதற்காக வேண்டி ராமர் படுத்திருக்கிறார். வர்ணம் வரல. ஸ்ரீராமர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் சாதாரண ஒரு வர்ண பகவான தன்னிடம் வரவழைப்பதற்காக வேண்டி 3 நாள் உபவாச நோன்பு இருந்து பிரார்த்தனை பண்றாரு. சர்வேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணி வர்ணம் வரல. ஆனா இந்த பெண் பிள்ளை நினைக்கவே இல்லை, வந்து நிற்கான். எம்பெருமானை விட எம்பெருமானுடைய அடியார்களுக்கு தான் இவங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எம்பெருமான் பிரார்த்தனை பண்ண உடனே ஓடோடி வர்ணபவன் வந்திருக்கணும்ல. 3 நாளா வரலன்ன உடனே 3ஆம் நாள் ராமர் எழுந்திருச்சாரு. லட்சுமணா, பாம்பு மாதிரி சீறி கொண்டிருக்கிற அம்பையும் வில்லையும் கொண்டு வா, 1 நிமிஷத்துல கடலே இல்லாம ஆக்கிடுவோம்னாரு. கடலையே வத்த வச்சிடும், நடந்தே போயிருவான். இதுக்கு அவனை கூப்பிடணும். அவனுக்கு கொண்டு கொடுத்துட்டான். வில்ல அம்ப வச்சு கூறு பார்த்தாரு, அதுக்குள்ள வர்ணம் வந்து காலில் விழுந்துட்டான். உடனே
கால் விழுந்த உடனே வர்ணனை நோக்கித்தான் அந்த அம்பு பாய போகுது. அவன் ஏற்று காலில் விழுதான். இப்ப என்ன செய்ய? ராமர் கேட்டாரு, உனக்கு எதிரி யாரு இருக்காங்களாப்பான்னு கேட்டாரு. இருக்காங்க, அவங்க தான் தடுத்தாங்க. அதான் உன் எதிரிய அடிக்கத்தான் அம்ப தொடுத்தப்பான்னு அங்க அடிச்சிட்டாரு. கதை எப்படி மாறி பாருங்க. வர்ணம் சரணாதி பண்ணா வர்ணம் இல்லாம போயிருப்பான். அவன் காலில் விழுந்த உடனே உன்னுடைய எதிரிய அடிப்பதற்கு தான் நான் அம்பு எடுத்தேன், நீ வந்திருப்ப, அவன் தடுத்திருக்கான் அப்படின்னு ராமர் பேசிட்டார். உண்மையாதான் இருந்தது. சர்வேஸ்வரன் கூப்பிட்டு வர்ணம் வரல. ஆனா இந்த கோபிகாசிரிகள் கூப்பிடாமலே வர்ணம் வந்து நிக்கான். இந்த இடத்துல வியாக்கியானம் பார்த்து அற்புதமா இருக்கும். ஒருவன் ஸ்ரீமன் நாராயணுக்கு அல்லது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பக்தன் ஆகிவிட்டால் எல்லா தேவதைகளும் இந்த அடியார்களுக்கு ஊழியம் செய்ய காத்து கிடக்குமா? ஏன் காத்து கிடக்குன்னா, இந்த தேவதைகள்லாம் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சா ஸ்ரீமன் நாராயணன் அந்த தொண்டு செய்த அந்த தேவதைகளுக்கு அருள்பாலிப்பான். நாராயணன் நோக்கி நேரடியா பக்தி பண்ணி அருளை பெறுவதை விட அடியார்களுக்கு ஒரு நன்மை செஞ்சாச்சுன்னா உடனே நாராயணன் அருள்பாலிக்கிறான். அடியார்களுக்கு தொண்டு செஞ்சாச்சுன்னா சர்வேஸ்வருடைய அருளை உடனே பெற்று விடலாம். வர்ணவான் நினைக்கிறான்னா, இந்த எம்பெருமானுடைய அடியார்களாகிய அந்த கோபிகாசிரியருடைய கோரிக்கை நிறைவேற்றிட்டா நமக்கு இந்த வர்ண பதவி இன்னும் இருக்கும். மேற்கொண்டு எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். அப்ப ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளை பெறன்னு சொன்னா அவனை நேரடியா வழிபடுவதை விட அவனுடைய அடியார்களுக்கு நன்மை செய்தால் போதும். அடியார்களுக்கு நன்மை செய்தா போதும், எம்பெருமான் நேர வந்து அருள் பாலிப்பான். இது உண்மை சாமி, அனுகூலமான உண்மை. சில ஆட்கள் நமக்கு அனுகூலமா இருப்பாங்க. நமக்கு அனுகூலமா இருக்கிற ஆளெல்லாம் பெருமாள் அப்படியே ரொம்ப உயர் தூக்கி கொண்டு வருவாரு. நாம அதே இடத்துல இருப்போம். நமக்கு அனுகூலமா உள்ளவெல்லாம் போயிடுவான். ஏன்னா நம்முடைய விருப்பம் வேற, அவன் விருப்பம் வேற. நமக்கு அனுகூலராக இருக்கிறவங்க எல்லாம் உச்சிக்கு போயிடுவாங்க. நமக்கு பிரதிகூலரா இருக்காங்க இல்லையா, நாம மன்னித்தாலும் எம்பெருமான் மன்னிக்க மாட்டான். அப்ப நம்ம பிரார்த்தனை பண்ணோம், அவன் அறியாம செஞ்சுட்டான், தெரியாம செஞ்சுட்டான், சர்வேஸ்வரா மன்னிச்சிருன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் எம்பெருமான் பொறுத்துக்க மாட்டான். அப்போ எம்பெருமானை அருளை பெறுவதற்கு லகுவான வழி அவனுடைய அடியார்களுக்கு பாங்காக பக்குவமாக அவருக்கு வேண்டிய சேவகம் செய்தால் போறோம், அருள் கிடைக்கும். அதனாலதான் ராமானுஜர் 6 வார்த்தை. முதல் வார்த்தை ஸ்ரீபாஷ்யத்தை கற்பி. ஸ்ரீபாஷ்யம் கற்கணும்னு சொன்னா சமஸ்கிருத ஞானம் வேணும். ஒரு ஆச்சாரிய சாமிட்டு போய் முறைப்படி கற்கணும். 1 வருஷமா 12 வருஷம். இனி கற்பிக்கணும். இவர் கற்பிக்கிற தயாரு, கற்பதுக்கு சிஷ்யம் வரணுமே. யார் இருக்க? நீ ஸ்ரீபாஷ்யம் கற்றுக்கணும்னு சொன்னா யார் கற்க வரப்போறா? சாத்தியம் இல்லை. 4000 திவ்ய பிரபந்தத்தை கற்பி அப்படின்னாரு. 4000 திவ்ய படிக்கணும்னா கூட தமிழறிவு இருக்கணும், பிரயத்தனம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், அப்புறம் இருந்து கற்கணும், கற்பிக்கணும். சிரமம் இருக்குது. அப்போ ஏதாவது திவ்ய தேசங்கள்ல அந்த திவ்ய தேசங்களுடைய பூஜைகள் திருவிழாக்கள் நடப்பதற்கு நீ ஒத்தாசை பண்ணு. ஒத்தாசை பண்ணலாம். இந்த திவ்யேசங்கள்ல பூஜைகள் சரியா நடைபெறுவதற்கு, திருவிழாக்கள் சரியா நடப்பதற்கு, இந்த ஆலயத்துக்கு என்னென்ன தேவை அத்தை நம்ம செய்யலாம். ஆனா அதுக்கு ஐஸ்வர்யம் வேணுமே. ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் இருக்காது. சரி, உடலால செய்யலாம். உடலால எங்க செஞ்சோம்னு சொன்னா அப்புறம் வீட்டு யார் கவனிப்பான்? அதுவும் சாத்தியம் இல்லை. எமக்கு பிடித்தமான திருநாராயணபுரத்தில் ஒரு கூரை வீடாகவும் கட்டி கொண்டு வசினார். திருநாராயணபுரத்துல வீடு, ஒரு சின்ன வீடாவது கட்டி கொண்டு வாழுனாரு. அங்க முடியாது. அது குளிர்னா அப்படி குளிர் தாங்கவே முடியாது. இத்தனை நடந்தாலும் திருநாராயணபுரத்துல ஏதோ வைரமடி சேலைக்கு போய்க்கலாம் வந்துக்கலாமே தவிர அப்புறம் போய் உட்கார்ந்தாச்சு நம்மால முடியாது. அது ராமானுஜருடைய திருவருளை பெற்ற அந்த 52 குடும்பத்தார்கள் மட்டும்தான் அங்க தாக்குப்பிடிச்சிட்டு இருக்காங்க, வேற யாரும் முடியாது. அப்ப அதுவும் சரியில்லை. உடனே திருமந்திரம் சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை அறிந்து கொண்டு துவையத்தை அனுசந்தானம் பண்ணு அப்படின்னாரு. துவை அனுசந்தானம் லேசானதான், சாதாரணம் செஞ்சிட முடியுமா? எவ்வளவு
எவ்வளவு நேரம் வண்டியை தள்ளி விட்டாலும் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது. 5-8 பேர் துவையத்தை சொல்லி சொல்லி பார்ப்போம், துவையம் தன்னாலே நின்றோம். துவைய ஒரு பக்கம் கிடக்கும், நம்ம ஒரு பக்கம் கிடப்போம். இல்லை, கடைசியில் ராமானுஜர் சொன்னார், ஒரு பாகவருடைய அபிமானத்தில் நீ ஒதுங்கிக்கோ. ஒரு பாகவதருடைய, ஒரு பக்தருடைய, ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்த ஒரு பக்தருடைய அபிமானத்தை பெறு, அபிமானத்தை பெறுனாரு. அபிமானத்தை பெருன்னு சொன்னா, இந்த அடியாருக்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய். இந்த அடியார் உன்னை ஏவனா அடியன் சாமி செய். இப்படி செஞ்சுட்டு இருந்தாலே போதும், உனக்கு பரவதம் கிடைக்கும். பஞ்ச சம்ஸ்காரம் நமக்கு தான் வேணும். உங்களுடைய சொற்பொழி நடக்கின்ற உங்களுடைய அபிமானத்தை பெற்றவர்களுக்கு தேவையில்லை, பஞ்ச சம்ஸ்காரம் தேவையில்லை. கண்டகர்ணன் ஒரு காலத்துல சிவபக்தன், நாராயண நாமத்தை தவிர எந்த நாமத்தையும் அவன் காதால கேட்கவான். அதாவது சிவநாமத்தை தவிர எந்த நாமத்தையும் காதால கேட்க மாட்டான். ஒரு மணி கட்டியிருப்பான், தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பான், மணி சத்தம் கேட்கும். ஏன்னா மற்ற சத்தம் கேட்க கூடாதான். ருத்தர் வந்தாரு, கண்டகர்ணன் போய் விழுந்து வணங்கணும். என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு பரமதம் வேணும். பரமபதமா? அது ஸ்ரீமன் நாராயணன் கொடுப்பான். அதுக்கு என்ன செய்யணும், நீ நாராயண மந்திரத்தை ஜபம் செய்யினார். அன்னையில இருந்து நாராயண மந்திர ஜபம். அதே மாதிரி மணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்ப நாராயணர் எங்க இருக்கான்னு கேட்டான். துவாரையில் இருக்காரு அப்படின்னா, அவன் துவாரைக்கு நான் போறேன். துவாரைக்கு போற வழியில கிருஷ்ண பரமாத்மா பத்ரிநாத்துக்கு வந்துட்டாரு. பத்ரிநாத்துல ஒரு இளந்த மரத்தெல்ல கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கண்டகர்ணன் அந்த சகோதரன் வந்துட்டான், விகாரமான தோட்டத்தில் இருக்கான். கிருஷ்ண பார்த்து கேட்டான், ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பிரதேசத்துல ஒத்தியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற நீர் யாருன்னு கேட்டான். உடனே நீ யாரப்பான்னு கேட்டான். கண்டகர்ணன், இந்த பகுதியில என்ன தெரியாதவங்களே கிடையாது, பெரிய பக்தன். சரி, இப்ப எங்க போற? துவாரைக்கு போறேன். துவாரைக்கு இருக்கு ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணரா அவதரிச்சிருக்காரா, அவரை பார்த்து நான் பரமதம் போதுக்கான்னு துவாரைக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கு முந்தைய கிருஷ்ணன் பார்க்கல, அதுதான் துவாரை பார்த்துருக்கேன். அப்படியா? உடனே எப்பா நீ என்ன பார்க்க தப்பா வார சாமி? கிண்டல் பண்ணாங்க சார். எனக்கு அடையாளங்கள் சொல்லியிருக்காருன்னாரு. என்ன அடையாளம் சொன்னாரு? சங்கு சக்கர கதாதாரி நீலமேக சியாமல மன்னன்னாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே கிருஷ்ண சங்கு சக்கர கதாதாரி நீலமேக சியாமல மன்னா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பத்தினார். நான் விரும்பின கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் கால விழுந்தான். ஐயோ எம்பெருமான் வந்துட்டாரே, அவருக்கு விருந்து வைக்கணுமே சொல்லி சுத்துமுத்து பார்த்தான். ஒரு விருந்த வச்சான். அவன் என்ன வச்சான்னு பகிரங்கமா சொல்லக்கூடாது. சரி எப்பா, இந்த மாதிரி விருந்து ஒரு நாள் வைக்காத, நான் இதை ஏற்க மாட்டேன், என் அடியாருக்கு செய்யக்கூடாது அப்படின்ட்டாரு. உனக்கு என்ன வேணும்? பரமதம். சரி பரமதம் போ. சாமி, என் தம்பி அவனும் ஒன்ன மாதிரி நாராயணாமன் சொல்றானா? இல்ல. வேற என்ன பாய் யோக்கியம் இருக்கான்ட்ட? சாமி எந்த யோக்கியம் இல்லை. பின்ன என் சொல்படி நடக்கான். நான் என்ன சொன்னாலும் செய்வான் சாமி. எனக்கு விருப்பமானவன், என்னுடைய பரிபூர்ணமான அபிமானத்தை பெற்றவன். நீ சொல்லியிருக்கிறீர்கள் அடியாருடைய அபிமானத்தை பெற்றவர்களுக்காம் பரமதம் சொல்லியிருக்கிறது. என்னுடைய அபிமானத்தை அவன் பெற்றுக்கான் சாமினாரு. சரி, உன் தம்பிக்கும் பரமதந்தம் போனான். தம்பிக்கு இவனாவது நாம் நாமத்தை சொன்னா பரமதம் போனோம்னு விரும்பினா அவனுக்கு இந்த ஞானமே கிடையாது. அண்ணன் சொன்னதை கண்மூடித்தனமா பின்பற்றுவான். அண்ணனுடைய அபிமானத்தால் அவனுக்கும் பரமதம். அப்போ ராமானுஜர் தெளிவா சொல்றாரு பாருங்க, ஒரு பாகவதருடைய அபிமானத்தை ஒதுங்கிக்கோங்க. ஆனா பாகவனுடைய அபிமானத்தை ஒதுங்க முடியாது. எம்பெருமான அபிமானத்தை ஒதுங்க பாடுபடுதான். எம்பெருமான் நம்ம இது அபிமானம் வச்சாரா வைக்கான்னு தெரியல. ஆச்சாரிய சாமியுடைய அபிமானத்தை பிற பாடுபடுகிறோம். அபிமானம் ஆச்சாரிய சாமி இது வைப்பாரு. ஆனா வார்த்தை என்ன இருக்குது? பாகவருடைய அபிமானம் இருக்குது. ஏன்னா பாகவத தன்னை விட தாழ்வா நினைப்பான்.
நான் அவருக்கு முந்தைய பஞ்சசாமம் பண்ணிட்டேன். அவருக்கு முந்தைய நான் அவர் போகாத திவ்யசங்கெல்லாம் போயிட்டேன். தன்னை விட உயர்வா அடியார் நினைக்க மாட்டான். எல்லா அடியார்களையும் தன்னை விட உயர்வாக மதிக்கணும், நேசிக்கணும். அப்படி நேசிச்சா தானே அந்த சாமி சொன்ன மாதிரி அபிமானத்தில் இருக்க முடியும். பாகவத அபிமானத்தில் இருக்க முடியுமா? ஆச்சாரிய அபிமானத்தில் இருக்க முடியும், பகவத் அபிமானத்தில் இருக்க முடியும். பாகவதி அபிமானத்தை பெற முடியாது. ஏன்னா பாகவதற்கு பாங்காக நம்ம நடக்க மாட்டோம். ஏன் பாகவர்களை அடியார்களை அடியார் கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்க மாட்டோம். சாதாரண விஷயத்துக்கு கூட அடியாருக்கு சண்டை போயிடுவோம், சாதாரண விஷயத்துக்கு சண்டைப்போம். ஆனா எல்லாரையும் விட உயர்வா அடியார்களை நேசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன ஆகல, இன்னும் பக்குவமான பாவர ஆகல. அதனாலதான் தெளிவா ராமன் சொன்னார், பாகவருடைய அபிமானத்தை பெறுவினார் பரமதம் பண்ணா. அப்படி அடியாருடைய அபிமானத்தை பெற்றவர்களுக்கெல்லாம் பரமதம் இருக்குது, அடியாருடைய அவமானம். அப்போ அடியாருடைய அபிமானத்தை பெற்றா போதும் இருக்குது. அதனால அந்த தேவதைகள்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு பஞ்சசாரம் பெற்று அடியார் ஆயிட்டார்னா, ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடியார் ஆயிட்டார்னா, எல்லா தேவதைகளும் இந்த அடியாருக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்ய மாட்டோமான்னு காத்து கிடந்து செய்யும். அப்படி காத்து கிடந்து செய்ய விஷயத்தான் இந்த பாசத்தில் நடக்குது. இந்த பாசுர வியாக்கியானத்துல நிறைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. யமதர்மராஜன் தன்னுடைய தூதர்கள் நோக்கி, தூதர்களே நீ எங்க வேண என்னுடைய கட்டளை மேற்கொண்டு எங்கும் செல்லுங்கள், ஆனால் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார் இருக்கக்கூடிய திருமாளிகை பக்கத்தில் போகாதீர்கள், மறந்தும் கூட அங்க போகாதீர்கள். பக்கத்து வீட்டுக்கு போவீங்க, அடுத்த வீட்டுக்கு போவீங்க. அப்படி போகும்போது இந்த பாகவருடைய திருமாளிகை அங்க இருக்கும், எம்பெருமானுடைய அடியாருடைய திருமாளிகை அங்க இருக்கும். அந்த திருமாளியை வணங்கி வலஞ்சுத்தி போங்க. அங்க போகும்போது நீங்க உயிர்களை கவரக்கூடிய பாசக்கைகள் எல்லாம் மறைச்சு ஒழிச்சு வச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி கொடூரமான ஆயுதங்கள்லாம் பாகவர்கள் இருக்கிறத காட்டக்கூடாது. கொடூரமான ஆயுதங்களே காட்டக்கூடாது. கொடூரமான வார்த்தைகள்லாம் பாகவர்கள் பேசக்கூடாது. சாமி சத்தம் போட்டு கோவப்பட்டு பேசக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. பவ்யம் தான் நடமாடணும். ஒரு சாமி இருக்காருன்னு சொன்னான், அந்த சாமிக்கு மரியாதை இருக்குன்னு சொன்னா சத்தமே போடக்கூடாது, கோவப்பட்டு பேசக்கூடாது, அதிர்ந்து ஏசக்கூடாது. அந்த சாமி இல்ல, அடுத்து அவர் முன்னிலையில நடந்தாலே அது பாவலை வச்சாங்க, நம்ம சொருபத்தை இழந்துடும். அதை யமன் சொல்றான். யமன் என்ன சொல்றான், அடியாருடைய திருமாலி இருந்தா ஒதுங்கி போங்க, வளமாக போங்க, வணங்கிக்கிட்டு போங்க, ஆயுதங்களை மறைச்சுக்கிட்டு போங்க அப்படின்னா. அப்போ தூதர் கேட்கிறாங்க, சாமி உங்களோட மேல அதிகாரம் இருக்கிறாங்களா? ஆமா, ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாருக்கும் அதிகாரி. அவருடைய கட்டளைகளைத்தான் பிரம்மாவில் தொடங்கி நான் வரை எல்லாரும் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் தன்னிச்சையாக நான் செயல்படவே மாட்டேன். எம்பெருமான் நியமித்த நியமனம் பிரகாரம் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. சரி சாமி போயிட்டு வரோம் அப்படின்னு புறப்பட்டாங்க. நான் சொன்ன வார்த்தை ஜாக்கிரதை, இது மீறி நடந்தால் என்ன சாமி செய்வீங்க? நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு சிக்கல் இருக்குது. என்ன சாமி சிக்கல்? நீ திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன். ஏன் சாமி யமதர்ம பதவி உங்களுக்கு போயிருமா? பதவி இல்லப்பா, என் தலையே போயிருப்பா அப்படிங்கிறாரு யமன். நீ மீறி அடியாருடைய இடத்துல போய் நின்று உன்னுடைய தன்மையை காட்டினால் உன்னுடைய எஜமானா இருக்கக்கூடிய யமனாகி என்னுடைய உயிர் தங்காது. அப்ப அவங்களுக்கு யார் சாமி கதி? அவர்களுக்கெல்லாம் விஷ்ணுலோகத்திலிருந்து மகாவிஷ்ணுடைய விமானம் வந்து அவர்கள் அழைத்து செல்லும். உலகத்துல எல்லாருக்கும் நாம் அதிகாரி, ஆனா மகாவிஷ்ணுடைய பக்தர்களுக்கு நாம் அதிகாரிகள் அல்ல. மகாவிஷ்ணுடைய பக்தர்களுக்கு
தேவலோகத்திலிருந்து தெய்வீகமான வந்து அழைச்சு அப்படின்னு ஏமன் சொல்றான். இது பாகவத்திலே அது அஜம்லா வரலாற்றுல அதே மாதிரி தான் நடக்குது. அப்போ அடியார்களின் அபிமானத்தை பெற்றுவிட்டால் போதும் என்பதற்காண்டி தேவதைகளாக வராங்க. அடியார்களுக்கு சேவை செய்வதற்கு தேவர்கள் வர்றது பெருசு இல்ல சாமி. அடியார்களுக்கு சேவகம் செய்வதற்கு ஸ்ரீமன் நாராயணனே வருவான். சர்வேஸ்வரனே அடியார்களுக்கு சேவகம் செய்ய வருகிற பொழுது இந்த தேவதைகள் எல்லாம் வருவது பெருசா? ஏகநாதர் ஒரு பக்தர் இருந்தார் சாமி. ஏகநாதர் பைடானாபுரம் ஊர்ல இருந்தாரு, கோதாவரி நதிக்கரையில. எப்பொழுதும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலையைத்தான் பேசிக்கிட்டே இருப்பார். எப்பொழுதும் மராத்திய மொழியில வந்து அவனுடைய லீலைகளையே பொசுமா வெளியிட்டார். எல்லா இடங்களிலும் போய் கிருஷ்ண லீலைகளையே சொல்லிக்கிட்டு இருப்பார். வேற சிந்தனை ஒண்ணு. அவருடைய தேவியார் அதற்கு தகுந்த மாதிரி, அவருக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணனுடைய தீவிரமான பக்தை. அவருடைய வீட்டில் கிருஷ்ண திருவாரா நடைபெறும் சிறப்பாக, இவருடைய கிருஷ்ண லீலைகள் பிரவசம் நடைபெறும் சிறப்பாக. இதை தவிர இவருக்கு அசல் ஒண்ணுமே தெரியாது, அப்படி இருக்கிறார். இப்போ துவாரையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் துவாரகாதீசன் இப்பேற்பட்ட என்னுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறான், எனக்கே திருவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதை தவிர வேற சிந்தனை இல்லாம இருக்கிறான். இப்பேற்பட்ட உத்தமமான மெய்யடியாருக்கு நம்ம சேவம் செய்யணும்னு சொல்லி வந்துட்டான். ஒரு பாலகனாக வாணும் வந்து இவருடைய காலில் விழுந்து வணங்குற, சுவாமி உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். உனக்கு எந்த ஊருப்பா? எனக்கு வந்து மதுரா பக்கம் கோகுலம். அங்க என்னவோ பண்ணிக்கிட்டு இருந்த? எங்க வீட்டுல நிறைய மாடுகள் இருக்கு சாமி, அதை மேய்ச்சேன். அப்பயே அங்க வந்த ஒழுங்கா மாடு மேய்க்க தெரியலன்னு சொல்லி எங்க அப்பா நீ விரட்டி விட்ட. இங்க மாடுகளே இல்லையப்பா. அதான் அங்க வந்திருக்கேன் சாமி. நீங்க நீ மாடு மேய்க்க சொல்ல மாட்டிய, ஆனா உங்களுக்கு வேண்டிய பணிவிட செய்ய வந்திருக்கிறேன். உன் பேர் என்னப்பா? கண்டியான்னா. அடிமைன்னா அடிமை விட்டுட்டு போம் பேர் என்ன? கிருஷ்ணன். கண்டியா கிருஷ்ணா நீ? ஆமா, வேலை பாருங்க. இப்போ சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா வேலைக்காரனா வந்து அந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கிறாரு. அந்த அம்மா காலையில 10 பாத்திரத்தை எடுத்து விளக்க போனா, ஏமா நீங்க பேசாம இருங்கம்மா நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு இந்த கண்டியா கிருஷ்ணனே அந்த சமையல் செய்த பாத்திரத்தை பூரா தொலைக்கிறார். பல 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 பலான்னு சொலிக்குது. புது பாத்திரம் ஆக்கிட்டியப்பா. எத்தனை வருஷம் கறி பிடிச்சி உருமாறி கிடந்தது பாத்திரம், எடுத்த மாதிரியே இருக்குத. சந்தோஷம். அது மாதிரி வீடுகள்ல ஏமா அந்த துணிமணி எல்லாம் கொண்டாங்க, அங்க போய் கோதாவரியில துவைச்சிட்டு வரமா. அங்க கோதாவரியில துவைச்சானோ இல்லையோ புது துணியா வந்து சேருது. இது என்னப்பா அதுக்கு என்ன துணி? பழைய துணியெல்லாம் புதுசா கொண்டு எங்க வாங்கிட்டு வந்து? இல்ல சாமி, கோதாவரியில துவைச்ச உடனே பூரா புதுசாயிட்டாங்க. துணிமணி பூரா துவைக்கான். ஆனாலும் இவனுக்கு ஒரு ஆசை. அங்க இவங்க சமையல் பண்ணி கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி சமர்ப்பிக்கிறாங்க. இவருக்கு என்ன நினைப்புனா, நம்ம இவங்க சமையல் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கொஞ்சம் உடல்ல சரியில்லாம இருந்தது. அம்மா என்ன கவலையோடு இருக்கிறீங்க? இல்லப்பா கிருஷ்ண பூசை பலகாரங்கள் பச்சனங்கள்லாம் பண்ணணும், உடனே சரியில்லை. அதான் யோசனை. ஏமா இதானே நான் பண்றேம்மா, எங்க வீட்டுல எல்லா பலகாரங்களும் நான் பண்ணிருக்கேம்மா. அப்படியாப்பா? தீர்த்தம் ஆடிட்டே? ஏமா உங்களுக்கு முன்னாலேயே நான் தீர்த்தம் ஆடிடுவேன். நான் தீர்த்தம் ஆடின பிறகுதான் உங்க வீட்டு பழைய பாத்திரத்தை நான் கழுவுவேன். சரி தழுக பண்ணுப்பா.
அழகான பொங்கல் ஜீரா இதெல்லாம் ஜம்மையா போட்டு, ஏம்மா நீ போய் சமர்ப்பீங்க, தயாராயிட்டுமா, நீங்க கொண்டு சமர்ப்பீங்க. அந்த அதுக்கு தீர்த்தமாடி அந்த பொங்கல் சீராவை கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுறாரு. அங்க மனம் அப்படி இருக்குது. ஏகனார் கேட்டேன், நீ நல்லா இருக்கும் போது தழுக பண்ணதை விட நீ சுகம் இல்லாம படுக்கும் போதுதான் நல்ல தழுக பண்ண சாமி. அதுக்கான எப்படியும் படுத்தே கிடக்குதா? என்ன மனமா இருக்குது? இப்படி பண்ண வேண்டாமா? தெம்பா இருக்கும் போது ஏன் பண்ண மாட்டேங்கிற? படுத்து கிடக்கும் போது பண்ணிக்கிட்டு இருக்க அவசர அவசரமா? அந்தமா மூச்சு விடல. பெருமாள் கண்டல பண்ணிட்டு இங்க பிரசாதப்பட்ட அந்த ருசி இருக்குது. ஏமா கையை கொண்டான், என்ன அழகா பண்ணிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அவன் அங்க இருந்து சொல்லிடாதீங்க அப்படின்ட்டான். இந்த மாதிரியே தினமும் பண்ணு அப்படின்னு ஏகனா சொல்லிட்டேன். உடனே இந்த அம்மா, அவன் பண்ணி மனம் இருக்குது, ருசி இருக்குது, நாம பண்ணி கெடுத்துடக்கூடாது. அவனை கூப்பிட்டான், ஏன்னா நீயே சமையல் பண்ணுப்பான். அவன் அத்தான எதிர்பார்த்துட்டு இருக்கான், அவன் சமையல் பண்ணுவான். பெருமாள் கண்டபடாது அந்த சமையல் பிரசாதத்தை பார்த்து ஏகனாருக்கு சந்தோஷம் தாங்க. ஏகனார் குளிக்க கோதாரிக்கு போகும்போது பின்னாலேயே செம்பு உத்திரிங்களை தூக்கிட்டு போவான். அவரு குளிப்பார். குளிச்சுட்டு வெளியே வர உடனே அந்த உத்திரத்தை கொடுப்பார். சில நேரங்களில் கோதாவரி கரையில் சகதியா சேராது, கரை ஏறினாலும் சேர தகுதி இருக்கும். கிருஷ்ணா சகதியா இருக்குது, எனக்கு உள்ளிறங்கி குளிச்சா சகதியாக இருக்கு, என்ன செய்யலாம்? சாமி நாளையிலிருந்து நான் குளிப்பாட்டுறேன். இல்லப்பா கோதாவரி தீர்த்தமான நாளைக்கு அங்கிருந்து மறுநாள் காலையில் வரும்போது அந்த மாதிரி ஆசனத்தை கொண்டு வச்சாரு. இதுல இருந்து சாமி உட்காந்துட்டார். அங்கிருந்து கோதாவரி தீர்த்தம் எடுத்து இவருக்கு அபிஷேகம் பண்றார். மூடிக்கிட்டு சுவாமி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருக்காரு. இவர் கண்ணுக்கு கோதாவரி தீர்த்தத்தை எடுத்து இவருக்கு திருமஞ்சனம் பண்ணது கிருஷ்ணாவே தெரியுது. கண்ணை திறந்து பார்த்தா அந்த பையன் தான் போயிட்டு இருக்கான். கண்ணை மூடனா கிருஷ்ணன் கோதாவரி விடுதான். என்ன சாமி கண்ணை திறக்கிறீங்க, கண்ணை மூடுறீங்க, என்ன சாமி விஷயம்? இல்லப்பா எது உண்மைன்னு தெரியலையே. கண்ணை மூடனா தீர்த்த செம்புல கிருஷ்ணன் தீர்த்தத்தை எடுத்து வந்து என் தலையில விடுதான், கண்ணை திறந்தா நீ விடுத. சாமி நல்ல பாருங்க சாமி அப்படின்னு அங்க ருக்மிணி பிராட்டி தண்ணி குடத்தை கொண்டு கொடுத்தா கிருஷ்ணன் திருமஞ்சனம் பண்ணுதாரு. பதறி முடிச்சிட்டாரு. என்ன சாமி? இல்லப்பா இது வினோதமா இருக்குப்பா, முதல்லையாவது கிருஷ்ணன் மட்டும் வந்தான், இப்ப ருக்மிணி பிராட்டி குடத்துல தண்ணி கொண்டு வரா, கிருஷ்ணன் திருமஞ்சனம் பண்ணான். எப்பா இப்படிப்பட்ட நினைப்புலாம் எனக்கு வரக்கூடாதுப்பா. நான் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணு போக எம்பெருமான் நமக்கு திருமணம் செஞ்சிட்டு இருக்கான்ப்பா. சாமி இதெல்லாம் உங்க பிரேம சாமி, உங்க அடி மனசுல ஏதோ ஆசை. எப்ப இந்த ஆசையா இருக்குது, கிருஷ்ண திருமஞ்சனம் பண்ணாலும் ஆசை இருக்குது. குசேலருக்கு எல்லாம் பண்ணாரு, ஆனா குசேலர் திருமஞ்சனம் பண்ண மாதிரி கதையில வரலையப்பா, இங்க அப்படி வருதப்பா. அடுத்தால அவருக்கு அவர் திருமேனிய நல்ல அழுக்கெல்லாம் தேய்ச்சி தொடச்சி விட்டு துவட்டி புது வஸ்திரம் கொடுத்து திருமணம் ஏழை பண்ணி ஜம்முன்னு போறாரு. மனம் தாங்க முடியாது. இப்படி நிறைய சம்பவம் நடக்குது. இவர் கையில ஏச்சு வாங்கணுக்காண்டி தப்பு பண்ணுவாரு, ஏச்சு வாங்குவாரு. இவர் கையில அடி வாங்கணும்னு, இவர் கையில அடி வாங்கணுங்காண்டி தப்பு பண்ணுவாரு, அடி வாங்குவாரு. எம்பெருமானுக்கு பாருங்க, ஒரு அடியார் ஏசுவது பரம போக்கியமா இருக்கு, ஒரு அடியார் கையில அடி வாங்குவது பரம போக்கியம் இருக்கு. இப்படி ஒரு நாள் 2 நாள்ல 12 வருஷ காலம் அந்த ஏகநாத வீட்டுல கிருஷ்ண பரமாத்மா எல்லா ஊழியம் பண்றார். மதனன்னு சொல்லக்கூடிய ஒருவன் பெரிய கிருஷ்ண பக்தன். அந்த கோமித்துவாரில் இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவை கண்ணால பார்க்கணும்னு கண்ணை மூடிக்கிட்டு தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே வாரான். அவன் கண்டுபிடிச்சிட்டான், துவாரையில கிருஷ்ணன் இல்லைங்கிற கண்டுபிடிச்சிட்டான். இதுவரை 12 வருஷ காலமா வெறுமனே சிலைத்தன கும்பிடுறவங்களுக்கு கிருஷ்ணன் இங்க இல்லையே,
எங்க இருக்கான்னு தியானத்துல பார்த்தான். நேரா கோதாவரி கரையில இந்த ஏழனாறு வீட்டுல வந்து பணிவிட செஞ்சது இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு புறப்பட்டு வந்துட்டான். புறப்பட்டு வரவும் அங்க இவன் கோதாவரியிலிருந்து தீர்த்த பெரிய கம்பு மாதிரி கட்டி இருக்கும். அந்த கம்புல இந்த பக்கம் ஒரு குடம் ஊதி மாதிரி கட்டி ஒரு குடம் இருக்கும், இந்த பக்கம் ஊதி மாதிரி கட்டி குடம் இருக்கும். அந்த ஊதியை சமந்துக்கிட்டு தினமும் கோதாவரியிலிருந்து தீர்த்தத்தை அவர் திருமாளிக்கு சுமப்பா 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இப்போ அந்த அதே மாதிரி உரியில ஒரு பக்கம் குடம் இன்னொரு பக்கம் குடத்தை சமந்துக்கிட்டு தூக்கிட்டு தயாரா நிக்க அந்த மதனன்னு சொல்லக்கூடிய வந்துட்டாரு. இவனை பாக்குறாரு கோதாவரி கரையில. எப்ப அவன் நெல்லுப்பா சரி இங்க ஏகநாதன் ஒரு ஆள் இருக்காரம்ல, அவர் எங்கப்பா இருக்காங்க? சாமி அங்கதான் போறான், கூட வாங்க. அங்க இந்த கண்டியா கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கானா? இருக்காப்பா, இருக்கான் சாமி. அங்க வந்து பாருங்க. இவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த வீடு வந்த உடனே ஏகநாதர்கிட்ட போய், சாமி ஒருவருங்க பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு. இவர் வந்து, சாமி இந்த உங்க திருமாளியில இந்த கிருஷ்ணங்கிற பேர்ல ஒரு ஆள் இருக்காரா சாமி? ஆமா இருக்காரு. அவர் யார் தெரியுமா? துவாரகை நாதன் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா தான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். இவர் நினைச்சு பார்த்தாரு, நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தா, நான் சந்தேகப்பட்டேன். ஒவ்வொரு செயல்களிலும் எனக்கு சந்தேகம் உண்டு, ஆனா எனக்கு நம்ப முடியல. உடனே நான் கூப்பிடுறேன், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டாரு. வந்தாரு, காட்சி கொடுத்தார். எதுக்கு சாமி இங்க சிரமப்படுத்தி? 2 பேருக்கும் துவாரகைக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு துவாரகைக்கு போனதா ஒரு வைபம். இதுல அடியார்களுக்கு ஊழியம் செய்வதற்கு எம்பெருமானே வருவதற்கு தயாராக இருக்கும் போது இந்த தேவதைகள் ஏன் வர மாட்டாங்கன்னு பூர்வாச்சாரியர் கேட்கிறாங்க. எம்பெருமானே வர இருக்கிறாரு, இந்த தேவதைகள் பெரிய பெரிய காரியமா? அப்போ ஸ்ரீராமர் அழைத்தும் வராத வர்ணபவான் இங்க நாச்சியார் அழைச்ச உடனே வந்து நிக்கிறான். தாயே கட்டளை இடுங்கன்னு சொல்றான். அப்பதான் அந்த பாத்திரத்தை சொல்றார். ஆழிமலை கண்ணா, கடலுக்கும் மேகத்துக்கும் மலைக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய வர்ணதேவனே, ஒன்று நீ கைகிறதே. நான் கட்டளை இடுவேன், ஒழிக்க மறைக்க கூடாது. நீ மழை பெய்வ, அந்தந்த ஊர்ல அந்தந்த ஊர் மக்களுடைய புண்ணிய பாவத்துக்கு தந்தாற் போல மழை சரியாவும் பெய்வ, அதிகமா பெஞ்சு அழிவையும் உண்டு பண்ணுவ, குறையா செய்து குறையா மழை பெய்து சிலமையில் தூடுவ. மழை பெய்து அந்தந்த அந்த ஏரியாவில் கர்மானு பாவனி தந்தாற் போல தான் நீ பெஞ்சு செஞ்சுக்கிட்டு இருப்ப. அந்த மாதிரி இங்க பெய்யக்கூடாது. இங்க எல்லா இடத்திலும் தீங்கு வராமல் மழை பெய்யணும், கெடுதல் வராமல் மழை பெய்யணும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கே மழை பெய்தனால வெள்ளக்கேடு வந்து அழிவு வரக்கூடாது. வைத்த பயிர்கள் தண்ணி இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. 9 நாள் முடிஞ்சோடனே 10ஆவது நாள் மழை பெய்யணும். 30 நாள்ல 3 நாள் மழை பெய்யணும். பெய்யும் போது அதிக அந்த கர்மா விதியெல்லாம் விட்டுறணும். எம்பெருமான் நியமிச்சிருப்பாரு, அதை விட்டுறணும். இப்ப நான் நியமிக்கிறோம், இந்த பகுதியில வேண்டிய மழை நீ பெய்யணும். கைகரவே ஒளிமறைவு இல்லாமல் ஆழியில் புக்கு. இந்த இடத்துல மழைநீர் கடல்ல இருந்து தான் வந்து பெய்கிறதுங்கிறது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞான உண்மையை ஆண்டாள் நாச்சியார் அன்னைக்கே பாடிட்டாங்க. ஆழியில் புக்கு, கடலுக்கு போனோம்.
கடல்ல கரையிலிருந்து தீர்த்தத்தை எடுக்கக்கூடாது, நடுக்கடலுக்கு போகணும். கரையில தீர்த்தத்தை எடுத்தா மணலும் புதர் செடிகள் வந்துடும். அதனால நடுக்கடலுக்குள்ள போய் ஆழியில் புக்கு முகந்து அந்த நடுக்கடல்ல இருந்து தீர்த்தத்தை எடுக்கணும். மேல மேகத்துல அப்படி தீர்த்தத்தை எடுத்து மேல போகும்போது இடி இடிக்கணும், ஆர்த்து ஏறணும். மழை பெய்ய போது மழை பெய்யும் சொல்லி ஊராரெல்லாம் அதிகப்படியாக இடியோடு கூறி நீ தீர்த்த கொண்டு வரணும். முகர்ந்து கொண்டு ஆர்த்து ஏறி இடியோடு மேகம் வந்தாச்சு. அந்த மேகம் எப்படி இருக்கணும்? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. சிறிமன்னா ஊழி முதல்வன், படைப்புக்கு முதல்வன் அவன்தான், உலகங்களை ரட்சிப்பதிலும் முதல்வன் அவன்தான், உலகங்களை அழிப்பதிலும் முதல்வன் அவன்தான். படைக்கிறவனும் நானே, காக்கிறவன் நானே, அழிக்கிறவன் நானே, எல்லாம் ரட்சித்தான். அப்படி ஊழி முதல்வன் சொன்னா ஸ்ரீமன் நாராயண ஒருவத்தான் குறிக்கும். அந்த ஸ்ரீமன் நாராயணன் கார்மேக வண்ணன், கொண்டல் வண்ணன், நீலமேக சியாமல வண்ணன். அந்த அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய உருவம் போல மெய் கருத்து. மேகமே நீ யார மாதிரி மெய் கருக்கணும்? ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனி எப்படி கருப்பாக இருக்குதோ அது போல மேகமாகிய நீ கருத்த மேகமா வரணும். மெய் கருத்து பாலியான் தோளுடைய பற்பனாவன் கையில் அகன்ற தோல். பாலின அகன்ற தோல். பற்பனாவன் சொன்ன பாமரும் உலகம் அளந்த பற்ப பாதாவோ, பாமரு உலகம் படைத்த பற்ப நாபாவோ. நம்மாழ்வார் பாடுறார்ல, பற்ப பாதாவோ பற்ப நாதாவோ, பாமரு உலகமும் அளந்த பற்ப பாதாவோ. உலகத்தை அளந்த தாமரை திருவடிகள், உலகத்தை மீன்ற குந்தி தாமரை உடையவன். அப்ப பற்ப நாபன் சொன்னா எம்பெருமானுடைய குந்தி தாமரையில் பிரம்மா, அப்புறம் தேவர்கள் படைப்பெல்லாம் வருது. ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா வந்து நான்முகன் தன்னோடு தேவர்களோடு படித்தான். ஒன்றும் தேவும் மற்றும் யாதும் இல்லாத அன்று முதல்ல யார் வரா? நான்முகன் தன்னோடு தேவர் உலகு படைத்தான். அதனால படைப்புல முதலாவது நான்முகன் பற்பனாபன். அந்த பற்பனாபன் கையில் இருக்கக்கூடிய ஆலிபோல் மின்னி சக்கரத்தாழ்வார் மாதிரி ஒளி விட்டு பிரகாசிக்கணும். சக்கரத்தை ஒளி கோடி சூரியன் ஒரு சேர உதித்தாலும் சக்கரத்தாழ்வாருடைய அந்த பிரகாசத்துக்கு சமமாக முடியாது. கோடி சூரியன் ஒரே சமயத்தில் உதிச்சுன்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே சாம்பலாயிட்டு. அப்படி கோடி சூரியன் உதித்தாலும் அந்த சூரிய பிரகாசம் சக்கரத்தாழ்வாருடைய பிரகாசத்துக்கு சமமாக. இப்போ 14வது நாள் போர்க்களம் குருசேத்திரத்தில் என் மகன் அபிமன்யு சாவுக்கு காரணமாயிருந்த சைத்திரதனை இன்று மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் நான் கொல்லாவிட்டால் நான் தற்கொலை பண்ணுவேன் அர்ஜுன் சத்தியம் பண்ணிட்டான். காலையிலிருந்து யுத்தம் பண்ணாங்க, நெருங்க முடியல. பகவான் என்ன செய்தாரு? சக்கராயத்தை விட்டு மறைக்காரு. சூரியனால் இத்தனை ஒளி, சக்கராயுதம் கோடி சூரிய ஒளி. ஒளியை விட்டு ஒளியை மறைக்க முடியுமா? அளவுக்கு மீறி வெளிச்சம் வந்தாச்சுன்னு சொன்னாலே கண் பத்தாது, இருட்டாத்தான் தெரியும். நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஒரு அளவுதான் ஒளியை பார்க்கும், அப்ப பத்தாது. இப்போ வண்டலூர் முருகாட்சியாலை போனா
ராத்திரி நடமாடக்கூடிய உயிரினங்கள்னு ஒரு இடம் வச்சு கொஞ்சம் உயிரினங்கள் இருக்கு. அந்த உயிரினங்களுக்கு பகல்ல கண் தெரியாது, சூரிய ஒளியில கண் தெரியாது சாமி. அந்த இடம் தனியா ஒரு கூடாரம் அமைச்சு அந்த கூடாரத்துக்கு அந்த உயிரினங்களை விட்டு அந்த இரவு மாதிரி லைட்டே இல்லாம போட்டு சின்ன ஒரு ஊதா நிறத்துல ஒரு நோவார்ஸ் பல்ப் போட்டுப்பான், அதுல ஆந்திக்கிட்டு இருக்கு. அதே இதை வெளியே விட்டாச்சுன்னா அது கண் தெரியாது. அப்போ வெளிச்சம் இருந்தா தான் கண் தெரியுங்கிறது இல்லை, வெளிச்சம் இருந்தா கண் தெரியாம போகும். இப்போ சூரியனை மறைக்கணும்னா ஒரு இருட்டை வச்சு தானே மறைக்கணும். இருட்டை வச்சு மறைச்சாலும் சூரிய ஒளி அதை தாண்டி வரும். சக்கரத்தாழ்வாரே அவர் சூரியனை மாதிரி 100 மடங்கு ஒளி விட்டு பிரகாசிக்கிறது சக்கரத்தாழ்வார். அவன் போனான்னு சொன்னா சாயந்தரம் ஆனதா தெரியும். எப்பொழுதும் பர்வதம் போல வெளிச்சமாயிரும் இந்த பூமி. அப்ப இது எப்படி நடந்தது? எம்பெருமான் நியமனம். சூரியனை மறைக்கணும். சூரியனை மறைக்கணும்னா சக்கரத்தாழ்வார் என்ன செய்யணும்? ஒளி விட்டு பிரகாசிக்க கூடாது. சக்கரத்தாழ்வாருடைய திருமேனிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த கருமையான அந்த ஒளியானது சூரிய பிரகாசம் போற இடத்த பூரா தடுத்து நிறுத்தி. பிரகாசம் பண்ண உடனே மஞ்சளா பிரகாசிக்க மட்டுமில்லை, எல்லா நிறத்திலும் பிரகாசிப்பான் சக்கரத்தாழ்வார். இந்த இடத்துல கருமை நிறத்தை பிரகாசிச்சான். கரும நிறத்தை பிரகாசம் ஆனதுனால அங்கேயும் இருட்டாச்சு இங்கே இருட்டாச்சு அப்படி என்பது வியாக்கியானம். அப்போ ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து பாவான் கையில் இருக்கக்கூடிய வளம்புரி சங்கு குருச்சேத்திரத்தை எல்லாரும் திரண்டு நிற்கிறாங்க, அணிவகுத்து நிற்கிறாங்க. ஒரு பக்கம் பாண்டவருடைய படைகள் ஏலக்கிரவனுடைய சேனையோடு தயாரா நிற்குது. இன்னொரு பக்கம் துரியோதன படைகள் 11 அக்கருடைய சேனையோடு தயாராக. துரியோதன படையில பீஷ்மாச்சாரியார், சொர்ணாச்சாரியார் போன்ற பெரிய பெரிய வீரர்கள்லாம் நிற்கிறாங்க. இப்போ துரியோதன வாரம், பீஷ்மர் பக்கம் வாரம். அப்ப என்ன சொல்றான்னா, படை வீரர்களே எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு நம்முடைய படை தலைவராகிய பீஷ்மரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றான். பீஷ்மர் தான் படைகளை எல்லாத்தையும் பீஷ்மர் தான் காப்பாற்று. இவன் என்ன சொல்றான்? பீஷ்மரை காப்பாத்துங்க. பீஷ்மருக்கு எப்படி இருக்கும்? உடனே அப்படி சங்கம் எடுத்து ஊதினார். முதல் சங்கம் எடுத்து ஊதினார். பீஷ்மர் சங்கம் எடுத்து ஊதின மறுச்சனமே அங்க கிருஷ்ண பரமாத்மா அந்த பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினார். பாஞ்சசன்ய ஒளி கேட்ட உடனேயே இந்த 11 அக்ரோனி சேனைகளுடைய படைவருடைய இருதயங்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. இந்த போர்க்களத்துல நம்ம உயிரோடு திரும்ப மாட்டோம், நமக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஞ்சசன்யத்தினுடைய ஒளி, அந்த சப்தம் துரியோதன கூட்டங்களை இருதயத்தை பிறந்துட்டு. அதே சமயத்துல 7 அக்ரோனி சேனை இருக்குத பாண்டவருடைய கூட்டங்களுக்கு அது தெம்ப கொடுக்குது. இவங்களை எல்லாம் யுத்தம் ஆரம்பிக்கட்டும், இன்றே 11 அக்ரோனி சேனைகளை அழித்து விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தைரியத்தையும் தெம்பையும் உற்சாகத்தையும் மனோ தைரியத்தையும் கொடுக்குது இந்த வலம்புரி சங்கு பாஞ்சசன்யம். ஒரே சங்கின் சப்தம் எதிரிகளுக்கு பயத்தை கொடுக்குது, தனக்கு அனுகூலமானவர்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. அப்போ அந்த பாஞ்சசன்யம் போல அதிரணும், இடி முழக்க இருக்கணும். பாஞ்சசந்தரி மாறி இடி முழங்கணும். சார்ங்கம் உதைத்த சரமலை போல் ஸ்ரீராமர் இலங்கையில சார்ங்கம்ங்கிற வில்ல கையில வச்சிருக்கும் போது
அவன் ராவணன் சொல்றான் தன்னுடைய தாத்தாவாகிய மாலியமான்ட்ட சொல்றான், தாத்தா அவன் எப்ப அம்பு எடுக்கான் எப்ப விடுதான்னு தெரியவில்லை, அம்பா வந்துகிட்டு இருக்கு. நான் எந்த அம்புக்கு பதில் விட அங்கிருந்து சரமா வந்துகிட்டு இருக்கு. என்ன பாதுகாக்கவே முடியல தாத்தா. என்னுடைய வாழ்நாள்ல எத்தனையோ பட்ட யுத்தம் பண்ணிருக்கேன். ஆனா அந்த ராமர மாதிரி யுத்தம் பண்ண வீரர் நான் பார்த்ததே இல்லை. சரி, எப்படி நீ தப்பிச்சு வந்துட்டிய? நான் எங்க தப்பிச்சேன் தாத்தா? அவனை நிப்பாட்டிட்டான், என்னுடைய தேரை பூரா நொறுக்கிட்டான். அம்புரா துணி அத அறுத்து எரிஞ்சிட்டான். வெறுங்கையோட வில்லுங்கையுமா நிக்க, அடுத்த ஒரு பானை இட்டா என் தலையை அறுப்பான். அவன் நிராயுத பாணியை ஒண்ணும் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். ராமன் நிராயுத பாணி ஒண்ணும் செய்ய மாட்டான், தர்ம யுத்தம் பண்ணுவான். அசுரர்களை அதர்ம யுத்தம் பண்ணுவான். இவன் நம்புறான் அவன் நிராயுத பாணியை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு தெரியும். நான் வெறுமனையே வில்ல வச்சிருக்கேன, அந்த வில்லத்துக்கு தூர போட்டேன். இப்ப நான் நிராயுத பாணி. அப்ப ராமர் சொன்ன, இலங்கேஸ்வரான்னு கூப்பிட்டாரு தாத்தா, என் உயிரே போயிட்டுது. சர்வத்தையும் அபகரிச்சாச்சு, தலையை அறுத்துருவா நடுங்கிட்டு நிக்க, என்ன பார்த்து இலங்கேஸ்வரான்னு சொல்ற, கிண்டல் பண்ணிட்டார். உனக்கு அனுமதி தந்து விட்டேன், இலங்கைக்குள் செல்வதற்கு அனுமதி தந்து விட்டேன். தாத்தா, இலங்கைக்குள்ள வர்றதுக்கு எனக்கு அவன் அனுமதி தந்துட்டானா? என் சாம்ராஜ்யத்துல என்னுடைய அரண்மனைக்குள்ள போறதுக்கு அவன் அனுமதி தந்துட்டானா? அனுமதி தந்து விட்டேன், நீ போகலாம். இன்று போய் ஓய்வெடுத்து விட்டு நாளைக்கு வா, அப்பொழுது என் வீரத்தை பார்ப்பான். ஓய்வு எடுக்கிறதுக்கு அவன் அவகாசம் கொடுத்தான், வந்துட்டேன். நாளைக்கு வர சொல்லியிருக்கான், நாளைக்கு தான் அவன் வீரத்தை காட்ட போறான். அப்ப இன்னைக்கு காட்டினதெல்லாம் என்னது? இன்னைக்கே தலை தப்பிச்சிருக்காத. அவன் உயிர் பிச்சை கொடுத்ததுனால வந்தன் தாத்தா, இன்னும் தப்பிக்க முடியாது. இந்த இடத்துல கம்பர் என்ன சொல்றாரு தெரியுமா? ராவணன் வெக்கி தலக வந்து போறான் இலங்கைக்கு. கம்பராமாயணத்துல, ராவணா நீ யுத்தம் செய்து களைப்படைந்து விட்டாய், உன்னோடு போர் செய்ய நான் விரும்பவில்லை, இன்று போய் நாளை வா போ அப்படின்ட்டான். ராவணனுக்கு கேவலம் தாங்க முடியல. ஏன்னா இலங்கைக்கு உள்ள நடக்கிற யுத்தம். அப்படியே தலக வந்தான். வான் நகும் என்று சாம்பினான் அல்ல. தேவர்கள்லாம் ராவணன் போனா தோத்து ஓடுவாங்க. அந்த தோத்து ஓடின தேவர்கள்லாம் இப்ப தலக வந்து ராவணன் போறத பார்த்தா சிரிப்பாங்களே. இந்திரன் அவனை நம்முடைய அரமனை தூண்ல கெட்டி வச்சோம். அந்த இந்திரன் இப்ப என் நிலைய பார்த்தா சிரிப்பானே. வான் நகும், தேவர்கள்லாம் சிரிப்பாங்களேன்னு சொல்லி கவலைப்படலையா. மண்ணகும், இந்த மன்னர்கள்லாம் நான் போனா ஓடிடுவாங்களே, நான் தலக வந்து போறத பார்த்தா இந்த மன்னர்கள்லாம் சிரிப்பாங்களே, அதுக்கு வைக்கப்படலையா. நான் தோத்து ஓடி போன செய்திய சீதைட்டு ஒருத்தன் சொன்னாம்னா சீதை சிரிச்சிருவாளாம். சாணகி நகுவல் என்று நாணத்தால் சாம்பினான். ஏன்னா நான் யார் தெரியுமா? நான் நினைச்சா அழிச்சிருவா ராமரை, அப்படி இப்படின்னு பெருமையா பேசினான். அவ சொன்னா, நீ நரி, ஒரு குள்ள நரி, என் பர்த்தா சிங்கம், கோதறிடுவாரு. அவை எச்சரிக்கப்பட்டிருக்கான். நான் கோபம் கொண்டு இப்படியே போனா இந்த ஒரு மாசத்துல காலை உணவு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா என்ன நடக்குது?
என் வீரத்தெல்லாம் காட்டிட்டு வந்தேன், இனி சீத முகத்துல நான் எப்படி, இன்னும் சீத மேல ஆசை எனக்கு போல, இனி நான் சீத முகத்துல எப்படி முழிப்பம்னு வைக்கப்படுதான். சானகி நகுவல் என்று நாணத்தால் சாம்பிட்டான். அப்படியே கூமுனி குறுகிட்டான். ஐயோ சீதை, அவன் கண்ணை மூணாலும் சீதை சிரிக்கா, கண்ணத்தன் தான் சிரிக்கான். தோத்து உடனே தேவர்கள் சிரிப்பான் வைக்கப்படல, அது வீரன் பண்ணது இல்ல. மன்னர்கள் சிரிப்பான் வைக்கப்படல, சீதை கேட்டா என்ன செய்வான் அப்படி வைக்கப்பட்டு போனான் அப்படின்னு கம்பரில் எழுதுறாரு. சரி, அப்போ சரமலை அப்ப தாத்தா சொல்றாரு, ஏய் இப்படி சொல்லிட்டலப்பா, சீதையை கொண்டு விட்டுற வேண்டியதானே. அது முடியாது. நாசம் வந்துற்ற போது நல்லதொரு பகையை பெற்றேன், எனக்கு அழிவு வந்தாச்சு உறுதி. ஆனா அந்த ராமர் கையினால நான் இறந்தோம்னா எனக்கு புகழ் தாத்தா, நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படிங்க. அழிவு வந்தது, நாசம் வந்து விட்டது, ஆனா நல்லதொரு பகையை பெற்றேன். ஒரு வீராதி வீரட்டை யுத்தம் பண்ணி தோத்து செத்தா வீரம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தார். அப்படி இந்த கதை விருக்கு போகுது. சம்பதம் சார்ந்த மதைத்த தரமலை போல் ராமனுடைய பானம். இதுல என்னன்னா, ராமர் அம்போட வேண்டாம், அந்த சாருங்கமே தன்னால அம்பு அனுப்பிக்கிட்டு இருப்பான். எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி இந்த சாருங்கிற வெளி சீறிக்கிட்டு இருக்குமா. எப்ப ராமர் யுத்தம் பண்ணுவார் சீறிக்கிட்டு இருக்குமா. வாய்ப்பு கிடைச்ச உடனே ராமர் வில்லுங்கை மாத்த நிக்கணும், அம்புகளை சாருங்கமே அனுப்புமா. அப்படி நீ மழை பெய்யணும். அப்படி பெய்தால் சரமலை பெய்ய அந்த சாருங்கத்திலிருந்து வந்த அந்த அம்பு போல மழை பெய்யணும். தாளாதே, இடைவெளியே இல்லாமல் அம்பு பெஞ்சினான். ஒரு சனப்பொழுது கூட ராமருடைய வில்லில் இருந்து அம்பு தாமதிக்கலையா, போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வர்ண பகவானே நீ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்க. அதே சமயத்தில் ஒன்ன மறந்துடாத, பையனுக்காண்டி ஒரேடியா பெஞ்சு இந்த கோகுலத்தை அழிச்சிடாத. வாழ இந்த கோகுல மக்களும் இந்த பசுக்களும் இங்குள்ள மரஞ்செடி கொடிகளும் சூட்சமாக வாழும்படியாக நீ மழை பெய்யணும். வாழ உலகில் மழை பெய்தான். அடுத்து இதனால நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். எங்களை எதுக்கு நியமிச்சாங்க பெரியவங்கெல்லாம்? இந்த கன்னி பெண்கள்லாம் நோம்பு நோற்றா மழை பெய்யும் நியமிச்சாங்க. இப்ப நாங்களும் சரின்னு சொல்லி தயாராயிட்டோம். நீ மழை பெஞ்சுன்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். இந்த நோன்பு என்ன நோக்கத்துக்காக வேண்டி கடைப்பிடிக்க சொன்னாங்களோ அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ நாங்களும் இந்த நோன்பை பூர்ணமாக கடைப்பிடித்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான திருவருளை பெறுவோம். அது 30வது பாசுரத்தில். அப்போ இதுல என்ன இந்த பாட்டு சாராம்சம்னா, இந்த பாட்டு முழுவதுமே நேரடியா வர்ணபகவான் நோக்கி சொல்ற பாசம். இந்த இடத்துல வியாக்கியானங்கள் என்ன வருதுன்னு சொன்னா, வர்ணபகவான் நான் என்ன செய்யணும் தாயேன்னு கேட்கிறான். மழை பெய்யணும் அம்மா, மழை பெய்யணும் சொன்னா போத, நான் எப்படி பெய்யணும் சொல்லுமான்னு கேட்டான். ஸ்ரீராமர் பஞ்சவடியில லட்சுமணனை பார்த்து, லட்சுமணா நாம தங்குவதற்கு ஒரு பர்ணாசலையை கட்டுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டார். ஆனா கெட்டல, நிக்காரு. என்ன லட்சுமணா பர்ணாசலை கட்டலையா, நின்றுகிட்டு இருக்க? சாமி பர்ணாசலை கட்டுறேன், ஆனா நான் என்னுடைய இஷ்டப்படி நான் கட்ட மாட்டேன். சுதாந்திரியம் மேலிட்டும் உம்முடைய இஷ்டப்படி கட்டணும், பிராட்டியோட இஷ்டப்படி கட்டணும். அதனால
பர்ணாசாலை எப்படி 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 கட்டுன்னு சொல்லும், அப்படி எப்படி நான் கட்டுவேன். நீ கெட்டு நியமிச்சிட்டேரு, அப்ப நான் என்னுடைய இச்சைப்படி நான் செய்ய மாட்டேன், உம்முடைய இச்சைப்படி நான் செய்வேன் உத்தரவிடும். அதுக்கு பிறகு ராமர் இந்த பர்ணாசாலை இப்படி கட்டு இப்படி கட்டு சொன்ன பிறகு தரிசனம் செய்தார். அதாவது எந்த இடத்திலுமே நம்ம பேணி அனுசிக்க வேண்டியது பாரதாந்திரியம். பாரதாந்திரியம் என்பது எம்பெருமான் என்ன சொன்னாரோ அதன்படி ஒழுதல். பக்தி ஆனாலும் எம்பெருமான் சொன்னபடி ஒழுகுதல். எந்த காரியமானாலும் பெருமாளுடைய நியமனம் பிரகாரம் செய்தோம்னு சொன்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். இங்க அது அதே மாதிரி வர்ணபா என்ன சொல்றான்னா, மழை பெய்யுன்னு சொன்னாரு. தாயே, வெறுமனே மழை பெய்ய நாங்க தயாரா இருக்கோம், எப்படி மழை பெய்யன்னு சொல்லு சொன்னாங்க. தாயே, நீ சொன்னதை நான் மறந்துடும், ஒரு ஓலையில எழுதி கொடுத்தாயே அப்படின்னாங்க. உடனே இந்த ஆண்டாள் நாச்சியார் கோபிகாத்திரிகளும் ஒரு ஓலையில இந்த பாட்டை எழுதி கொடுத்தாங்களாம். ஆலிமலை கண்ணா ஒன்றினை கைகிருவேல் ஆலியில் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்தேரி மூலி முதல் ஒருவரும் வைகருத்து பாலியாந்தோருடைய பற்பராபன் கையில் ஆளி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிருந்து தாளாதை சார்ந்து உதைத்த சரமலை போல் வாழ உலை மழை பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தான்னு சொல்லி ஒரு பனை ஓலையில ஆண்டாள் நாச்சியார் எழுதி, வர்ணதேவா இந்தா வாங்கிக்கோ. அப்ப ஆண்டாள் நாச்சியார் வர்ணதேவனுக்கு எழுதி கொடுத்து கட்டளையிட்டதுதான் இந்த பாசுரம். அவன் அப்படியே செய்யறோம்னு சொல்லி செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப அதனால இதுல நம்முடைய பூர்வாச்சாரியர் சொல்லக்கூடியன்னு சொன்னா, எம்பெருமானுக்கு அடியாறுகளாக ஒருவர் ஆகிவிட்டால் பிரம்மாதி தேவர்கள் இருந்து இந்திராதி தேவர்கள் இருந்து யமதர்மராஜா முதற்கொண்டு எல்லாருமே இந்த அடியார்கள் கட்டுப்படுவார்கள். இந்த அடியார்களுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி நிற்கிறார்கள். இந்த அடியாருக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுன்னு ஏங்கி நிற்கிறார்கள். ஆனா இந்த அடியார்கள் யாருடைய உதவியும் பெற மாட்டார்கள். ஒன்னால் அல்லால் யாவராலும் ஒன்று குறை வேண்டேன். எம்பெருமானே, உங்ககிட்ட நாங்க குறைய சொல்லுமே தவிர வேறு யார்ட்டி குறை சொல்ல மாட்டோம். ஆம்பரிதாசன் தவம் பண்ணான், இந்திரன் வந்தான். ஆம்பரிதாசா என்ன வேணும்? சாமி, உம்மை நோக்கி நான் தவம் பண்ணல, உம்மை நான் கூப்பிடவும் இல்லை, நீர் வந்த திசைக்கு நீ போகலாம். இல்லப்பா, நீ ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி தவம் பண்ண, ஸ்ரீமன் நாராயணன் உனக்கு என்ன தரணும்னு சொல்றியோ அதை நான் உனக்கு தாங்க. எனக்கு எதுவானாலும் ஸ்ரீமன் நாராயணன் தரணும், நான் வாங்கணுமே தவிர நீ கொடுத்தா வாங்க மாட்டேன். அந்த வைராக்கியம். திருவள்ளிக்கேணி கொலக்கரையில திருமலிசை ஆழ்வார் கிழிஞ்சு போன துண்டை தச்சுக்கிட்டு இருக்காரு. பார்லிபுரத்திற்கு வந்தாங்க. பாரிசன், இந்த பரிசுத்தமான பக்தருக்கு ஏதாச்சும் செய்யுமே. திருமலிசை ஆழ்வாரே, நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு கண்ணெடுத்து கூட பார்க்கலையே, உம்மை பார்த்தோம்னா நான் இந்த ஊசி என் கையை குத்திக்கிடாதா? அவன் சொல்ற பதில பாரு. உமக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். இல்ல கேளும். அப்படியா? இந்த ஊசிக்கு பின்னால இந்த நூல் வர செய்யும் அப்படின்ட்டு. ஊசிக்கு பின்னால நூலை வர சொல்வதற்கு தவமா பண்ணணும். ஊசிக்கு பின்னால நூல் தன்னால வராதா? அது என்ன சொல்றான்னா, அவன் சில பாவ புண்ணியத்தை தந்தாற்பட பலாபலன் கிடைச்சிக்கிட்டே இருக்க, அந்த பலாபலனை பாவ புண்ணியத்தின் பலாபலனை மாற்றுவதற்கு யாராலும் சக்தி கிடையாது. மாறி என்ன ஒன்னியர் கோவப்பட்டு நெற்றிக்கண்ணை திறந்தார். திருமலிசையாருடைய பெருவரல்ல ஒரு கண்ணு உண்டு, அந்த கண்ணை அவர் திறந்தார். அவர் திருமலிசையாருடைய பெருவரில் இருந்த கண்ணில் இருந்து வந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியல. உடனே ஆபத் பாந்தவா அனாரச்சவா சர்வலோக சரண்யா ஸ்ரீமன் நாராயணன் என்னாரு. ஸ்ரீமன் நாராயணன் காலமேகத்தை கூப்பிட்டார். காலமேகனா ஊழி காலத்துல உலகத்தை அழிக்கக்கூடிய மலைமேகம், அதை கூப்பிட்டார். என்ன செய்யணும்னு
அந்த திருமலிசை ஆழ்வார் பெருவரில் வந்து வரக்கூடிய வெப்பத்தை நீங்க தனிங்கன்னு சொன்னார். அந்த காலமேகம் சொல்லிச்சு, சுவாமி திருமலிசை ஆழ்வாருடைய பாத பெருவரிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டுச்சு சாமி. ஊழி காலத்துல உலகத்தையே அழிக்கக்கூடிய காலமேகம் சொல்லுது, திருமலிசை ஆழ்வார் பெருவரிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டான்னு கேக்கு. இவருடைய வார்த்தை தான் படிக்குது, அதுகளுக்கு முடியாது. அதே மாதிரி பெஞ்சது தனிஞ்சது சமாதானம் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்போ ஒரு அடியாருடைய எம்பெருமானார் அல்லால் ஒன்றும் வேண்டே நிற்கக்கூடிய அடியார்கள் எவ்வளவு பலமா இருக்காங்களா பாத்தீங்களா? எவ்வளவு பலமா இருக்கிறாங்க. அந்த பலம் எம்பெருமான அடியார்கள் எல்லாருக்கும் ஏற்படும். இவர்கள் அடைய வேண்டியதில் எதுவுமே இல்லை. ஏன்னா எம்பெருமானே தன்னுடைய அடியார்களுக்கு பார்த்து பார்த்து செய்வான். எம்பெருமானே அடியார்களுக்கு வேண்டிய நலன்களை பார்த்து பார்த்து செய்கிற பொழுது இவருக்கு கஷ்டம் ஏது? அனன்ய பிரயோஜனராக அவனுக்கு பல்லாண்டு பாடுகின்றவர்களாக அவனுடைய திருவடிகளையே சரணமாக பற்றியவர்களாக ஆரணக்கினின் பாதமே சரணாக தந்து ஒளிந்தாய் என்கிற அந்த நிலைக்கு வந்து விட்டான். எல்லா திருவருள்களும் நம்மை நோக்கி வரும். அதுதான் நம்முடைய ஆழ்வார் பாத்திரமாகட்டும் திருப்பாவையாகட்டும் சகல சாஸ்திரங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த உன்னதமான நிலையை நாம் பெற வேண்டும். பகவான் சொன்னபடி அவனுடைய திருவடிகளை தஞ்சமாக பற்றுவோம். பற்றுவதனால் பகவான் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறார். அதுக்கு பிறகு நிலையான ஆனந்தம் இங்கு வாழும் போது வருகிறது. மறுமையில் அந்த எம்பெருமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம் என்று வேண்டிக் கொண்டு இந்த காலட்சேபத்தை செம்மையாக நிறைவு செய்கிறோம். ஸ்ரீராமச்சந்திரன் தத்துவோத்திரம் தத்வாத கமலாசிரியம் சிறிசேல்நாதனியம் ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பத்தை சாத்மரப்பா அந்த வாழி திருநாமசாமி 4 பாசம் சேவிச்சாச்சுங்களா? சரிங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஐமானுடையவர்கள் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லி தாயார் ஆழ்வாரை சேவித்துவிட்டு இந்த புனிதமான ஞான இயக்கத்தில் நீங்கள் பங்கு கொண்டு அவர்கள் நாச்சியாருடைய பரிபூர்ணத்தில் வரை பெறும்படியாக பிரார்த்திப்போம் சாமி. நாளை மீண்டும் உங்களை சேவிப்போம் சாமி. சரி வாங்க சாமி. ஏமா வாங்க சாமி. பெருமாள் சேவிங்க, தாயார சேவிங்க சாமி. பக்கத்தில் அப்படியே இல்லை சாமி. ஒரு நிமிஷம்.
கூட்டு இருந்து மற்ற ஆளு கொடுக்கலாம். பார்க்க சொல்லுங்க. ஓகே ஓகே